கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விமான ஓடுபாதை திருத்த பணிகள் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவினால் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை இந்த நிர்மாண பணிகள் நடைபெற உள்ளதால் காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையான 8 மணி நேரம் கட்டுநாயக்க விமான நிலையம் மூடப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் விமான நிலையத்தின் ஊடான சர்வதேச விமான பயணங்கள் மாலை 4:30 அடுத்த நாள் காலை 8:30 வரை இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் தமது பயணங்களை மேற்கொள்வதற்கென அதிகளவிலான பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர். விமான நிலையத்தின் நிர்வாக நேர கட்டுப்பாடு காரணமாக பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்கும் வகையில் இன்று முதல் விமான நிலையத்தின் வெளிச்செல்லல் பிரிவின் வருகையாளர்கள் முழுமையாக மட்டுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலைய புனரமைப்பு காரணமாக உள்நாட்டு விமான பயணங்கள் ரத்மலானி விமான நிலையத்தினூடாக இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து நாட்டின் நிறுவனம் ஒன்றின் மேற்பார்வையின் கீழ் 2 சீன நாட்டு நிறுவனங்கள் இந்த நிர்மாண பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிர்மாண பணிகளுக்காக 7 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.